என் அன்பு செல்ல பிள்ளையே, இதைக் கேள். என் ஆசீர்வாதம் உனக்காகவே நீ காத்திருந்த பதில் இன்று வருகிறது. இது சாதாரண நாள் இல்லை. இன்று நான் உன் வாழ்க்கையில் செயல்படுகிறேன். நீ எவ்வளவு நாள் போராடுகிறாய் எனக்குத் தெரியும். உன் மனசு உடைந்த நேரங்களும் எனக்குத் தெரியும். யாரிடம் சொல்ல முடியாமல் நீ அழுத இரவுகளும் எனக்குத் தெரியும். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நீ கேள்வி கேட்டாய். ஆனால் இன்று நான் சொல்ல வருவது இதுதான். நான் உன்னை மறந்ததில்லை. நீ உன் மனசுக்குள்ள என்ன நடக்குது என்று யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கெல்லாம் தெரியும். நீ சிரிப்பது போல நடிக்கிறாய். ஆனா உள்ளுக்குள்ள உடைந்து போயிருக்கிறாய். சில நேரம் யாராவது வந்து நீ சரியா இருக்கியா அப்படின்னு கேட்கணும் என்று நினைத்தாய். ஆனா அந்த வார்த்தையே யாரிட்ட இருந்தும் வரலை. நீ நம்பியவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள். நீ எதிர்பார்த்த உதவி உனக்கு கிடைக்கவில்லை. நீ செய்த நல்லதுக்கு பதிலா காயம்தான் கிடைத்தது. இரவு நேரங்களில் அனைவரும் தூங்கும்போது நீ மட்டும் விழித்திருந்து அமைதியாக அழுத அந்த நிமிடங்கள் எனக்கு எல்லாம் தெரியும். இது எப்போ முடியும்? என் வாழ்க்கை எப்போ மாறும் என்று நீ உன்னையே கேட்டிருக்கிறாய். சில நேரம் நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டது. ஜெபிக்கக் கூட மனசு வராத நாள் இருந்தது. தேவன் கேட்கிறாரா என்று சந்தேகம் வந்தது. ஆனா இன்று நான் உனக்கு சொல்ல வருவது இதுதான். நீ ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகப் போகவில்லை. நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் நீ ஒருத்தனாக சுமக்க வேண்டியதல்ல. நீ இப்போ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனா நான் உன்னோடு இருந்தேன். ஒவ்வொரு நொடியும் நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை எழுப்ப நான் தயாராக இருக்கிறேன். நீ நினைத்தது போல் எல்லாம் போகவில்லை. ஆனா நான் நினைத்தது போல எல்லாம் நடக்கும். அதனால தான் இத்தனை நாள் காத்திருக்க வைத்தேன். ஏனெனில் உனக்காக நான் சிறந்ததை தயாரித்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடங்களிலும் நான் வேலை செய்கிறேன். நீ புரியாத விஷயங்களுக்குப் பின்னாலும் என் திட்டம் இருக்கிறது. நீ இழந்தது உனக்கு முடிவாகத் தோன்றலாம். ஆனா அது ஒரு புதிய ஆரம்பம். நான் உன் கண்ணீரைப் பார்த்தேன். ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டேன். நீ அமைதியாக சொன்ன வார்த்தைகளையும் நான் மறக்கவில்லை. நீ நினைக்கிறாய் எதுவும் நடக்கலென்று. ஆனா நான் மெதுவாக உன் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக கதவுகளைத் திறக்கப் போகிறேன். யாராலும் மூட முடியாத கதவுகள். நீ முயற்சி செய்தும் முடியாத விஷயங்கள் என் கையில் எளிதாக நடக்கும். நீ நம்பிக்கை இழந்த அந்த இடத்திலேயே நான் உனக்கு ஒரு அதிசயம் காட்டப் போகிறேன். என் நேரம் தாமதமாக இருக்கலாம். ஆனா அது ஒருபோதும் தவறாது. நீ இன்னும் கொஞ்சம் காத்திரு. நான் செய்கிறத நீ பார்க்கப் போகிறாய். உன் வாழ்க்கையில நான் ஒரு புதிய கதையை எழுதுகிறேன். அதை யாராலும் நிறுத்த முடியாது. நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போவும் என்றும் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை. உன் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய காரியம் செய்யப் போகிறேன். நீ இழந்தது எல்லாம் நான் இரட்டிப்பாக திருப்பித் தருவேன். நீ இப்போது பார்க்கும் தாமதம் உன் ஆசீர்வாதத்துக்கான தயாரிப்புதான். என் நேரம் வந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிறது. மூடிய கதவுகள் திறக்கப்படும். நீ எதிர்பாராத ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். உன் குடும்பத்தில் சந்தோஷம் திரும்பும். உன் கண்ணீரை நான் ஆனந்தமாக மாற்றுவேன். பயம் வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போது கேள். என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம். பழைய வலி முடிவடைகிறது. நீ காத்திருந்த கதவுகள் திறக்கப்படும். யாராலும் தடுக்க முடியாத வழிகளை நான் உருவாக்குகிறேன். உன் கையில் காலியாக இருந்த இடங்கள் நான் நிரப்பப் போகிறேன். நீ இழந்த அமைதி மீண்டும் உன் வாழ்க்கைக்கு வரும். உன் குடும்பத்திலிருந்த கவலை சந்தோஷமாக மாறும். நீ நின்ற இடத்திலிருந்து நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ நினைக்காத ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். உன் உழைப்புக்கு பலன் வரும். உன் கண்ணீருக்கு பதில் வரும். இன்று நான் அறிவிக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கப்படுகிறது. நீ தோல்வியடைந்த இடம். அதே இடத்தில் நான் உன்னை வெற்றி பெறச் செய்கிறேன். பயம் வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். நம்பிக்கை வைத்திரு. நான் செய்கிறேன். இது உன் நேரம். இது உன் ஆசீர்வாதத்தின் நேரம். இப்போது நான் அறிவிக்கிறேன். என் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. நான் பயப்பட மாட்டேன். ஏனெனில் தேவன் என்னோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு தடையும் இப்போது அகற்றப்படுகிறது. மூடிய கதவுகள் திறக்கப்படுகின்றன. நான் தோல்விக்காக அல்ல, வெற்றிக்காக உருவாக்கப்பட்டவன். என் கண்ணீர் வீணாகப் போகவில்லை. அதற்கு பதில் வருகிறது. இன்று முதல் என் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் ஆரம்பமாகிறது. நான் இழந்ததை விட அதிகமாக தேவன் எனக்குத் தருகிறார். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. என் வீடு சமாதானத்தால் நிரம்புகிறது. நோய் என் வாழ்க்கையில் இருக்காது. ஆரோக்கியம் என்னை சூழ்ந்து கொள்கிறது.
பொருளாதார தட்டுப்பாடு முடிவடைகிறது. புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன. நான் மேலே போகிறேன். கீழே அல்ல. நான் முன்னேறுகிறேன். பின்னோக்கி அல்ல. தேவன் எனக்காக வைத்திருக்கும் திட்டம் நிறைவேறுகிறது. எந்த மனிதனாலும் தடுக்க முடியாத ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வருகிறது. இது என் நேரம். இது என் மாற்றத்தின் நேரம். இன்று நான் நம்பிக்கையோடு அறிவிக்கிறேன். நல்லது நடக்கிறது. என் வாழ்க்கை மாறுகிறது. என் நாட்கள் நல்லதாகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் இதை அறிவிக்கிறேன். அன்பான பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய சந்நிதியில் வருகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். கர்த்தாவே, அவர்களின் மனதில் இருக்கும் கவலைகள் நீர் அறிவீர். அவர்கள் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும். தேவனே, உம்முடைய சமாதானத்தை அவர்களின் வாழ்க்கையில் நிரப்புங்கள். பயம் இருக்கும் இடத்தில் தைரியம் கொடுங்கள். கண்ணீர் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் கொடுங்கள். கர்த்தாவே, மூடிய கதவுகள் திறந்து விடுங்கள். சாத்தியமில்லாததாக தோன்றும் விஷயங்களில் அதிசயம் செய்யுங்கள். இந்த வீடியோவை பார்க்கும் குடும்பங்களையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதியுங்கள். நோயில் இருப்பவர்களுக்கு சுகம் கொடுங்கள். வேலை தேர்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுங்கள். இன்று முதல் அவர்களின் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் இருக்கட்டும். உங்கள் ஆசீர்வாதம் அவர்களை வழி நடத்தட்டும். இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஆமீன் என்று கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.